வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆதார் கார்டில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலோ இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதார் கார்டில் பயோமெட்ரிக்கு அப்டேட் பண்ணணும் இருந்தாலோ அதற்கான புதிய அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க அறிமுகப்படுத்திடுறாங்க. இந்த ஃபார்ம் எப்படி இருக்கும், இந்த ஃபார்மில் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஆதார் வெப்சைட்டில் அவங்க புதுசாக பப்ளிஷ் பண்ணியிருக்க அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி தான் உங்களுடைய டெமோகிராஃபிக்கோ இல்லது உங்களுடைய பயோமெட்ரிக் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதாரில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஃபார்மை தான் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிடுங்க. ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்குது. இதிலே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஃபார்ம் 1 ஆதார் என்ரோல்மெண்ட் அண்டு அப்டேட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் இந்தியா நான் ரெசிடென்ட் இந்தியான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேல் இருக்கவங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட், நீங்கள் புதிய ஆதாரை எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறங்க. இல்லை உங்களுக்கு ஆதார் கார்டில் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கு. இங்கே இந்தியனா இல்லை நான் ரெசிடென்ட் இந்தியனான்னு கேட்டிருக்கு. ஸோ அது நீங்கள் எதுவோ அது கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரில் ஏதாவது டெமோகிராஃபிக் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமை இதில் ஃபில் பண்ணிடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணால் அந்த டீட்டெயில்ஸை இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி இதில் நீங்கள் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு தான் உங்களுடைய ஓடிபி எல்லாமே வரும். ஸோ அதனால் உங்கள் கையில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரில் பேசிக் என்ரோல்மெண்ட்டை அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இல்லைன்னு சொன்னால் ஹெட் ஆஃப் ஃபேமிலி கன்ஃபார்ம்டு அதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிஷ்னல் டெமோகிராஃபிக் அல்லது என்ரோல்மெண்ட்டு ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு நம்பர் லேண்ட்மார்க் ஸ்ட்ரீட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜ் போஸ்ட் ஆஃபீஸு அடுத்த டிஸ்ட்ரிக்டு ஸ்டேட்டு பின்கோடு எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ண இருந்தாலும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டாக்குமெண்ட், இதுக்கு என்ன டாக்குமெண்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும். அது என்னது கொடுக்குறீங்க, ரேஷன் கார்டா இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய ஐடி கார்டு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டுருக்கு. இல்லை அட்ரஸுக்கு ஒரு ப்ரூஃப் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து ஒரு ப்ரூஃப் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த 3 ப்ரூஃபும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற நேம், ஃபாதர் நேம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் நேம் அல்ல உங்களுடைய சைல்டு ஏதாவது நேமில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலோ அவங்க தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் டைப் பண்ணாமல் மதரா ஃபாதரா இல்லை மனைவியா அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃபுக்கு நீங்கள் கண்டிப்பாட்டு ஒரு டாக்குமெண்ட்டு நீங்கள் அப்லோடு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சரை இதில் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அது தேவை இருக்காது, அதை விட்டுடலாம். அதுக்கப்புறம் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துச்சுட்டு உங்களுடைய சிக்னேச்சரை இதில் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இதுதான் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலோ உங்களுடைய அட்ரஸில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலோ அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸு எந்த கரெக்ஷன் இருந்தாலும் இந்த ஒரு ஃபார்மை யூஸ் பண்ணி ஈஸியாகிட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.